குக் வித் கோமாளின்ற நிகழ்ச்சி வந்து எப்படி வந்து ஒரு ஒரு கூடத்தில் தான் நம்ம பார்க்குறோம். டிவிக்கள் வந்து எல்லாம் வந்து பெட்ரூம் வச்சு பார்க்கல. ஆனால் அந்த டிவிக்களே வந்து பெட்ரூம் வச்சு பார்க்கக்கூடிய அந்த ஒரு மாதிரியான ஒரு மாற்றத்தை வந்து புரட்சிகரமான மாற்றத்தை உருவாக்குனது விஜய் டிவி தான். அப்போ இந்த சீசன் 5 வந்து வெற்றிகரமாக போகணும். அப்போ என்ன பண்ணலாம்? அப்போது ஒரு கான்ட்ரவர்ஷன் கிரியேட். இது ஸ்கிரிப்டட், இது ஃபேப்ரிகேட். பிளான் பண்ணி விஜய் டிவி மேனேஜ்மெண்ட்டை இது பிளான் பண்ணி பிரியங்காவுக்கும் அங்கே இருக்க ஒரு நபர் வந்து 2வது திருமணம் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. சரிங்களா? நமக்கு உறுதியாக தெரியாது. அவருடைய கணவர், பிரியங்காவுடைய 2வது கணவர் வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்டில் இருக்கிறாருன்னு அப்படி சொல்கிறாங்க. ஆடியோ இவங்க பேசுகிறாங்கல்ல, இந்த ஆடியோ யார் மூலமாக லீக் ஆகுது? அறிவு வேணால் ப்ரோக்ராம் பண்ணுறவங்களுக்கு உங்கள் பொண்டாட்டினா கூட்டம் வந்து நீங்கள் எல்லாத்தையும் ஆட விடுவீங்களா? இந்தியன் 2 ஃபெயிலியர் ஆன உடனே கமல் மாற்றணுன்ற அந்த எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க தேஷ்பாண்டே, அவங்க பீகார், இவங்க பச்சை தமிழச்சி யார் மணிமேகலை, ரெண்டுமே ஒரே குட்டையில் ஒரு மட்டைங்க. ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சிறப்பு நேர்காணல் எடுக்க இருப்பவர் ஊடகவியலாளர் திரு சேகுவாரா சைசங்கர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 2-3 நாட்களா சமூக ஊடகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஒரு தனியார் நிகழ்ச்சியில குக் வித் கோமாளி அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி ஷோல தொகுப்பாளர் வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. போட்டியாளராக வந்த தொகுப்பாளருக்கும் அந்த நிகழ்ச்சியில தொகுப்பாளராக பயணிச்ச 2 பேருமே சண்டை போட்டு வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லணும். அந்த பிரச்சனையை, அந்த சிக்கலை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, இந்த பிரச்சனையே வந்து ஒரு இயற்கையாக நடக்குதா? பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கும் இது ஒரு இயற்கையாக நடக்குதான்னா நிச்சயமாக இல்லை. இதுக்கு பின்னணி என்னன்னு நான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச நபர்கள் மூலமாக கேட்கும்போது வந்த தகவல் தான் நான் சொல்கிறேன். குக் வித் கோமாளின்றது விஜய் டிவியோட கான்செப்ட். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, சீசன் 1, 2 ஒரு பரபரப்பாக போகுது. கொஞ்சம் பார்ப்பதற்கு வந்து ஒரு புதிய காட்சிகள் இருக்குது, புதிய கான்செப்டாகவும் இருக்குது, இது வரைக்கும் பார்க்காத காட்சிகள். பல நம்ம இப்போ எங்களை போன்ற உங்களை மீடியா பர்சன் வந்து பல பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். இதுன்னா வந்து இது வந்து முழுக்க முழுக்க வெளிநாட்டில் இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது. இந்த டாக் ஷோ இதெல்லாம் வந்து அங்கேருந்து காப்பி அடிக்கிறது தான். அப்படி பார்க்கும்போது இங்கே வந்து ஒருவேளை இங்கே வந்து இந்த கிராமியம் சம்மந்தப்பட்ட இந்த கூத்து நிகழ்ச்சி, நடன நிகழ்ச்சி இதெல்லாம் வேணால் வந்து நம்ம கல்ச்சருக்கு இருக்கலாம். பட் இந்த குக் வித் கோமாளி இது போன்ற நிகழ்ச்சியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய கான்செப்ட் தான். பட் இருந்தாலும் அது திறமையாக இவங்க வந்து படம் முடிச்சிருந்தாங்க. அது பார்ட்டிசிபெண்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா புதுமையாக நம்ம பார்த்தோம். ஏற்கனவே இருக்கிற நடிகர்களோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்னத்திரை நடிகர்களும் வந்தாங்க. இதெல்லாம் நம்ம சீசன் 1, 2 நம்ம பார்த்தோம். பட் அடுத்தடுத்து கேட்டால் 3, 4, 5 வந்து போகலை. சரியா? 3, 4 போகவே இல்லை. அப்போது வந்து 5 சீசன் வரும்போது பார்த்தீங்கன்னா நாஞ்சில் விஜயன் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறாரு. அவர் வெளியே போயிடுறாரு. அவர் இதே மாதிரி குற்றச்சாட்டு தான் சொல்கிறார், வெளியே போயிடுறாரு. அப்போது அது வந்து ஒரு ட்ரோல் ஆகுது. நாஞ்சில் விஜயன் வந்து கோபிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்போது அவர் சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்ச காலம் வந்து ஒரு ட்ரோல் ஆச்சு. இது வந்து ஏற்கனவே சீசன் 3, 4 போகவே இல்லை. 5ல் வந்து இவர் போயிட்டார். இப்போ அடுத்த கட்டமாக வந்து இது வந்து சீசன் போகலனாலும் அடுத்த சீசனாவது வந்து நல்லா ரன் பண்ண முடியுமா? அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எபிசோடுகள் சரியில்லைன்னா அடுத்த எபிசோடில் கூட சரி பண்ணிக்க முடியும். ஒரு எபிசோடு சரியில்லைன்னா அடுத்த எபிசோடில் வந்து ஏதாவது வந்து டயலாக்ல மாற்ற முடியும், இப்படி பண்ண முடியும். ஆனால் இவங்க என்ன தான் பண்ணாலும் அது சரியாக வரல. அப்போது டபுள் மீனிங்ன்ற அந்த மாதிரியான ஒரு என்ன சொன்ன ஒரு டபுள் மீனிங்கிறது அது தாண்டி வந்து கொஞ்சம் பேசக்கூடிய லாங்குவேஜில் வந்து ஒரு மோசமான லாங்குவேஜெல்லாம் பேசி அதன் மூலமாக நிற்க வைக்க முடியுமா? அப்படியான முயற்சிகள் இருக்குது. குக் வித் கோமாளின்ற நிகழ்ச்சி வந்து எப்படி வந்து ஒரு ஒரு கூடத்தில் தான் நம்ம பார்க்குறோம். டிவிக்கள் வந்து எல்லாம் வந்து பெட்ரூம் வச்சு பார்க்கல. ஆனால் அந்த டிவிக்களே வந்து பெட்ரூம் வச்சு பார்க்கக்கூடிய அந்த ஒரு மாதிரியான ஒரு மாற்றத்தை வந்து புரட்சிகரமான மாற்றத்தை உருவாக்குனது விஜய் டிவி தான். எப்போ வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சி கொண்டு வந்தாங்களோ அப்போ வந்து இவங்களுடைய அந்த ஒரு ஹாலில் உட்காந்து பார்க்க முடியாது. அப்படியான ஒரு வந்து விஜய் டிவி வந்து அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இது அடுத்த கட்டமாக இவங்களுக்கு என்ன கவலைன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ சீசன் 1, 2, 3 வந்து 4, 1, 2 போச்சு, 3, 4, 5 போடலைன்னா கூட அடுத்த கட்டம் இந்த குக் வித் கோமாளின்ற அந்த கண்டென்ட்டே வந்து கான்செப்டே கீழே விழுந்துருமோ? ஏன்னா இதுதான் முக்கியம். ஸோ இது வந்து அந்த கான்செப்டே விழுந்துடுச்சுன்னா, அந்த பிராண்டே விழுந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான்.
இப்போ இதில் வந்து காட்சி அமைப்பில் பிரச்சனை இருக்கலாம், வந்து டயலாக்ல பிரச்சனை இருக்கலாம், வந்து நடிக்கிறவங்ககிட்ட பிரச்சனை இருக்கலாம், இதெல்லாம் மாற்றிக்க முடியும். ஆனால் இந்த குக் வித் கோமாளின்னு அதுவே ஒரு போருங்க, அது வேஸ்ட்டுங்க அப்படின்னு ஒரு முடிவு கொண்டான்னு வச்சுக்கலாம். இப்போது பிக் பாஸ் எடுத்துங்க, நேற்று வரைக்கும் கமல் நடத்தினார் ஆங்கரிங், இன்றைக்கி வந்து விஜய் சேதுபதி, நாளைக்கு வேறு ஒருத்தர் வரலாம். ஆனால் பிக் பாஸ் அந்த கான்செப்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கான்செப்ட்டுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆடியன்ஸ் ரொம்ப கவர் பண்ணுது அப்படின்றது ஒன்று வேறு. அப்போ இந்த நடிகர்களை வந்து குக் வித் கோமாளிலேருந்து எடுத்துட முடியும், வேறு ஒருத்தரோட கொண்டு வர முடியும். ஆனால் அந்த பிராண்டு விடக்கூடாது. அப்போ விடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அப்போ இந்த சீசன் 5 வந்து வெற்றிகரமாக போகணும். அப்போ என்ன பண்ணலாம்? அப்போது ஒரு கான்ட்ரவர்ஷன் கிரியேட் பண்ணணும். அடுத்தடுத்து அங்கே இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்கும். அது ஒன்று சொல்லிடுறான். அங்கே இருக்கிற ப்ரொடக்ஷன் யூனிட்டில் இருக்கிறாங்க இல்லையா, விஜய் டிவின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அது வந்து தனிநபர் உரிமையாளர் கிடையாது. ஸோ அது வந்து ஒரு கார்ப்பரேட். ஸோ அவங்க வந்து கேட்டால் மேனேஜ்மெண்ட்டில் எங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து வியூவர்ஸ் வரணும், டிஆர்பி வந்து சரியுது, என்ன பண்ண போகிறீங்க? அப்போ அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கேட்டால் அவங்களுக்குள்ள ஒரு முரண்கள் வருது. அதில் ஒரு பாதி பேர் பிச்சுட்டு வேறு சேனலுக்கு போயிடலாம். அப்போ இன்னொரு பக்கம் சேனலோட காம்படிட் பண்ணணும். இங்கேருந்து போன ஒரு குரூப் வந்து இன்னொரு சேனலுக்கு போயிடுறாங்க. அப்போ அவங்களோட காம்படிட் பண்ணணும். சேம் கான்செப்ட் அவங்களும் எடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? அப்போது இவங்க எடுத்த முடிவு தான் இந்த மணிமேகலை பிரியங்கா விசஸ் இவங்க, அதாவது பிரியங்கா விசஸ் மணிமேகலை, இதை வந்து முட்டை விடணும், மோத விடணும், சண்டை போட விடணும், குழாயடி சண்டையாக மாற்றணும், அது விக்ரஸாக பேசணும், கண்ணீர் விடணும், கதறணும். இப்படியெல்லாம் பண்ணால் இந்த பிராண்ட் நிற்கும். இது ஸ்கிரிப்டட், இது ஃபேப்ரிகேட், பிளான் பண்ணி விஜய் டிவி மேனேஜ்மெண்ட்டை இது பிளான் பண்ணி இது வந்து நான் ஒருத்தர் தான் இதை வந்து எனக்கு வந்து ஒரு தகவல், ஒரு சோர்ஸஸ் மூலமாக வந்து ஒரு தகவல் வந்தது. அதை உறுதியாக நான் சொன்ன பிறகு இப்போ இது வரைக்கும் ரியலாக நினச்சி வந்து வாதங்கள் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லை இது வந்து ஒரு ட்ராமா. ஆமாம், நீங்கள் இப்போ எனக்குமே 2-3 நாளாக நிறைய ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள்ட்டெல்லாம் கேட்ட போது சொன்ன பதிலுக்கும் நீங்கள் கொஞ்சம் வித்தியாசம். இல்லை, நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கனாலே தெரியும். நீங்கள் கூர்ந்து கவனிங்க, இது நல்லா புரிஞ்சுங்க. இப்போ இவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? மணிமேகலை செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லை. எப்பமா தெரிஞ்சது உங்களுக்கு? இவ்வளோ காலம் தெரியலையா உங்களுக்கு? ரொம்ப நாளாக வந்து ப்ரொடக்ஷன் டீமில் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இல்லை, இது வந்து இங்கே அங்கே என்ன நடக்குதுன்னா, அங்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த பிரியங்காவுக்கும் அங்கே இருக்க ஒரு நபர் வந்து 2வது திருமணம் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. சரிங்களா? நமக்கு உறுதியாக தெரியாது. அவருடைய கணவர், பிரியங்காவுடைய 2வது கணவர் வந்து அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்டில் இருக்கிறாருன்னு அப்படி சொல்கிறாங்க. சரிங்களா? நான் எந்த பெண்களுடைய வாழ்க்கையில் நான் ஆழமாக உள்ளே போய் வந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. பிரச்சனை இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரியங்காவுக்கு வந்து எப்படிப்பட்ட தனிப்பட்ட கேரக்டர்ன்றது நமக்கு அது முக்கியம் இல்லை. ஆனால் நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன, இந்த பிரச்சனைக்கு பின்னணி என்ன? இது பிரச்சனைக்கு பின்னணி அங்கே இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் டீம் இருக்குது. அவங்க டிஆர்பி ரைஸ் பண்ணி காட்டணும். அவங்க நிர்பந்தம், நெருக்கடி மேனேஜ்மெண்ட்டுக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? இதுதான் வழி, ஒரே வழி. ஒரு பக்கம் வந்து பிராண்டை நிற்க வைக்க முடியும், இன்னொரு பக்கம் காம்படிட் பண்ண முடியும். அப்படி ஒரு உருவான சர்ச்சை தான் இந்த சர்ச்சை. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது. இதெல்லாம் இவங்க வந்து இந்த ஆடியோ இவங்க பேசுகிறாங்கல்ல, இந்த ஆடியோ யார் மூலமாக லீக் ஆகுது? 2 பேரும் பேசுகிறது. அந்த ஆடியோ 2 பேரில் யாராவது ஒருத்தர் வெளியிடணுமா இல்லையா? ஆமாம். வேறு இன்னொருத்தர் இதுக்காக வேறு வேலை இல்லாமல் வந்து வேறு துறையில் இருக்கவங்க யாருங்க? இப்போ இவங்கன்னா இவங்க உக்ரைனும் ரஷ்யாவும் சண்டை போடுறது, இது ஒட்டு கேட்குறாங்கிறது 2 பேரில் யாரோ ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணோம். அப்போ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஸ்கிரிப்டட், வந்து பிளான் பண்ணி ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க? இவங்க இந்த 2 பேர் சர்ச்சைக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க? இன்னும் சில பேர்லாம் பேச வைக்கிறாங்க. புகழ் வந்து ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள், ஏற்கனவே இருக்கிறவங்க இவங்களை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். விஜய் டிவி கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாகவே அவருடைய ப்ரோக்ராம்கள் எல்லாம் சரியுது. அவங்களுக்கு வந்து இப்போ அந்த எது அதுக்கு பிறகு மாகாப்பா வந்து அந்த மாகாப்பா வந்து தொடர்ச்சியாக வந்து அவர் சிவகார்த்திகேயன் பண்ண இடத்துல அவர் தான் பண்ணார். அதே மாகாப்பாவை கொண்டு வந்து கலக்கப்போவது யார்? அப்போ பார்த்த முகத்தே பார்க்காம இந்த அறிவு கூட இல்லை இவங்களுக்கு, மீடியாவில் இருக்கிறானுங்க. இவங்களுக்கு ஒரு நபரை வந்து எல்லா ப்ரோக்ராம்லையும் கொண்டு வந்து வச்சிங்கன்னா எப்படிமா வந்து வெற்றி அடையும்? மாகாப்பாவுக்கு அங்கே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் பிரியங்காவை வந்து கலக்கப்போவது யாரில் நீங்கள் வைக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து கொண்டு வந்து நீங்கள் வந்து இங்கே கொண்டு வரீங்க, நீங்கள் குக் வித் கோமாளியில். அது உங்கள் செய்கிற தவறு தானே? அப்போ உங்களுக்கு வேறு ஆர்டிஸ்ட் உங்களுக்கு கிடைக்கலையா? உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் சரியறதுக்கு காரணம் நீங்கள் பார்த்த முகத்தையே பார்க்குறாங்க, அரைச்ச மாவையே அரைக்கிறீங்க. தொகுப்பாளரும் அவங்களே, போட்டியாளரும் அவங்களே, எல்லாமே அவங்களே. அறிவு வேணா ப்ரோக்ராம் பண்ணுறவங்களுக்கு உங்கள் பொண்டாட்டினா கூட்டு வந்து நீங்கள் எல்லாத்தையும் ஆட விடுவீங்களா? நான் கேட்குறது
ஒரு புதுசாக வந்து நீங்கள் ஒரு கான்செப்டை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. அப்போ அங்கே புது நபர்கள் இருக்கணும். இப்போது பிக் பாஸுக்கு கொண்டு வரீங்க, ஒரு கட்டத்தில் கமல் போயிடுறாரு, இல்லை அனுப்பிடுறாங்க. ஏன் கீழே விழுது. ஏன் விழுந்த காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சலிப்பு ஏற்படும் நம்ம ஆடியன்ஸுக்கு. இப்போ பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் திரு கமலஹாசன் அவர்களா அந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியேறியிருப்பாரா, இல்லை மேனேஜ்மெண்ட் சொல்லி அந்த ப்ரொடக்ஷன் டீம் சொல்லி இவரை வேண்டாம் நாங்கள் வேறு நம்பரை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி வெளியேற வச்சுருப்பாங்களா? இல்லை எனக்கு கேட்டால் 2 தரப்புலையுமே, இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 2 தரப்புலையுமே ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஏன்னா இவர் வந்து முதல் பேசின சம்பளம் வேறு, அதுக்கப்புறம் வந்து விக்ரம் 2 சக்ஸஸ் ஆன பிறகு இவர் கேட்ட ஊதியம் வேறு. முதல்ல இவர் வந்து பிக் பாஸ் உள்ள நுழையும் போது இவருடைய வீடு வந்து அடமானத்து வந்து ஏலத்துக்கெலாம் வந்தது, ரொம்ப பண நெருக்கடியில் இருந்தார் கமல். அப்போ கொடுத்த இவங்க பேமெண்ட்டை கொடுத்தாங்க, ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் சொன்னாங்க, சரி ரைட் ஓகேன்ற மாதிரி வந்துட்டு. அதுக்கு பிறகு வந்து விக்ரம் 2க்கு பிறகு இவர் வந்து பேமெண்ட்டை வந்து கூடுதலாக கேட்டிருக்கிறார். கூடுதலாக கொடுத்ததான் சொல்கிறாங்க. இந்தியன் 2 ஃபெயிலியர் ஆன உடனே கமல் மாற்றணுன்ற அந்த எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. கமலும் வந்து ரெட் ஜெயண்ட் அப்படி போய் அவங்களுடைய லிங்க் ஆகி பொலிட்டிக்கலாகவும் வந்து அவர் வேறு திசையில் போனதில்ல. எதிர்காலத்தில் நமக்கு சிக்கல் வரணும், அவங்களும் இவரை கழட்டி விடலான்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா ப்ரோக்ராம் வந்து ஒரு மாற்றம் வேணும், ஏன்னா டிஆர்பி குறையுது, அவங்களும் என்னென்னவோ பண்ணுறாங்க. நான் சொல்கிறது என்னென்னா, இது வந்து நீங்கள் இந்த டிஆர்பி குறைஞ்சால் கூட நீங்கள் புதுசாக வேறு திங்க் பண்ணணும். எப்படி இந்த ப்ரோக்ராம் தூக்கி நிறுத்துறதுன்றது வந்து நீங்கள் நேர் வழியில் போகணும். பட் இதெல்லாம் வந்து குறுக்கு வழின்ற நான் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா பல்லை இழிக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி தான் இது. இப்போ வெளியே தெரியுது இல்லை, தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இது இவங்களுக்குள்ளே பேசிட்டு செய்கிறாங்க, இன்னொரு டிவியை வந்து இவங்களால காம்படிட் பண்ண முடியல, இந்த பிராண்டை எப்படியாவது தூக்கி நிறுத்தணுன்றதுக்காக தான் பண்ணுறாங்க. இல்லைனா ஒரு கேள்வி தானே வருது, இவ்வளோ நாள் உங்களுக்கு அந்த சுயமரியாதைலாம் எங்கே போச்சு? கடைசியாக சீசன் 5 முடிகிற போது நீங்கள் இதை பண்ணுறீங்கன்னா அப்போது சரி இது ரைட் ஓகே நீங்கள் சொல்ல மாட்டோம். இப்போ வந்து ரொம்ப வெற்றிகரமாக போகுது, இது குக் வித் கோமாளி ரொம்ப வெற்றிகரமாக போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த மாதிரி ஒரு சர்ச்சை வரும்போது மேனேஜ்மெண்ட் என்ன செஞ்சுருக்கோம்? இதை ஆஃப் பண்ணியிருப்பாங்களா? இந்த பிரச்சனையை ஆஃப் பண்ணியிருப்பாங்கல்ல? கண்டிப்பாக. அம்மா என்னம்மா நீங்கள் இதெல்லாம் பிரச்சனை பண்ணுங்க, ப்ரோக்ராம் நல்லா போயிட்டு இருக்கும்போது நீங்கள் ஏதாவது டேமேஜ் பண்ணிட்டு போகிறீங்க, நீங்கள் நிறுத்துங்க உங்கள் சச்சரவுலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? ஆனால் நாளுக்கு நாள் வேறு ஆள் பேசிகிட்டே இருக்காங்க. ஊடகங்களில் யூடியூப்பில் வந்து இதை வந்து பேச விடுறாங்க. அப்போ இவங்க நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பின்னாடி விஜய் டிவியோட அந்த ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்குது. அப்படியா? அந்த பிரச்சனைக்கு இந்த சர்ச்சைக்கு காரணம் ப்ரொடக்ஷன் டீம் தானா? ஏன்னா இங்கே இந்த பிரச்சனை வந்து இப்போது நான் கேட்குறேனே, இப்போது நீங்களும் சொல்கிறீங்க விஜய் டிவி, எல்லாரும் சொல்கிறேன் விஜய் டிவியோட அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அந்த அம்மாவுக்கு, பிரியங்காவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ என்ன செய்வாங்க? என்ன நீ யாரை பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிற, என் வேலைகளை போயிட போகுது நீ அப்படி சொல்லுவாங்கல்ல இயல்பாக. என்ன சொல்லுவாங்க? கணவன் மனைவி இருக்குன்னா, அம்மா நீ என்னம்மா நீ வேறு பிரச்சனை பண்ணிருக்க, எனக்கு வேறு வேலைக்கு ஏதாவது பிரச்சனை போகுது, நம்ம வந்து இங்கே ஒரு ப்ராஜெக்டில் இருக்கிறோம், நீ எல்லாம் பேசாமல் விடு அப்படின்னு நடக்கும். ஆனால் இங்கே எல்லாம் நடக்குது, அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே வருது. இவங்களுக்குள்ள வாக்குவாதங்கள், இவருக்கு சப்போர்ட் பண்ணி புகழ் வராரு, இப்படி ஒரு எல்லா ஊடகங்களும் எப்படி திடீர்னு சர்ச்சை ஆகுது. ஆல்ரெடி இது வந்து பிளான், கத்துங்க கூச்சல் எடுங்க, வந்து அவங்க மேலே சரமாரியாக குற்றச்சாட்டு வைங்க, அடிங்க பிடிங்க அப்படின்னு பண்ணும்போது இதன் மூலமாக அந்த குக் வித் கோமாளின்ற வந்து அந்த பிராண்ட் விழாமல் பாதுகாக்கப்படுது. சீசன் போட்டோம், அடுத்த சீசனில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எதிர்பார்ப்பு இருக்கும். இதுதான் உண்மை, இதுதான் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீயா நானா எடுத்துங்க. நீயா நானால வந்து எல்லா தலைப்பும் பேசியாச்சு, கடைசியாக ஒரே ஒரு தலைப்பு தான் பாக்கி இருக்குது. இந்த ப்ரோக்ராம் வந்து நான் ஆங்கரிங் பண்ணால் நல்லா இருக்குமா அல்லது வேறு யாராவது ஒருத்தர் ஆங்கரிங் பண்ணால் நல்லா இருக்குமான்னு சொல்லி அதுதான் வந்து அவர் வந்து அடுத்த லாஸ்ட் ஹெட்டிங்காக. ஏன்னா அவ்வளோ பண்ணிட்டார். இதுக்கு மேலே அந்த ஆளை போட்டு நீ இன்னும் பண்ணு அந்த நீ என்ன அந்த பிராண்டு விழக்கூடாது, நீ பண்ணுனா என்ன பண்ணுவார் அவர்? எல்லா தலைப்பும் பண்ணியாச்சு. மாமியாருக்கு எதிராக மருமகளை உட்கார வச்சாச்சு, இந்த பக்கம் வந்து எல்லாம் பண்ணியாச்சு. எது அவர் நீயான அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிடு. அவர் இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பல சினிமா பட வாய்ப்புகளை வந்து இழந்துட்டார் கோபி. சினிமாவில் ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த வாய்ப்பை கூட வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இழந்துட்டார். ஏதோ ஒரு இழந்துருப்பாரு அவர். இந்த கான்செப்ட் நிற்கணும், இல்லை இவர் இல்லைன்னா அடுத்து அந்த ப்ரோக்ராம் வந்து வேறு யாருன்னா பண்ணுற மாதிரி ஆகிடும், இவருக்கு அந்த வாய்ப்பு போயிடலாம். இல்லை இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூட சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஏதோ பட வாய்ப்பு வருதுன்றதுக்காக நம்ம இதை விட்டுற முடியாது அப்படின்றதுனால கூட அவர் வந்து அதில் தொடர்ந்து பயணிக்கலாம். அதை தாண்டி 1-2 படம் நடிச்சிருக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு இந்த விஜய் டிவி வந்து தொடர்ச்சியாக அதனுடைய நிகழ்ச்சிகள் எல்லாமே பலவீனமானது, நீயா நானா உட்பட, பிக் பாஸ் உட்பட. அதனால் என்னென்ன, அப்போ அந்த நிகழ்ச்சியை தூக்கி நிறுத்தணும். அப்போ என்ன பண்ணுறது? அதுக்கு குறுக்கு வழின்னு சொல்கிறேன் நான். இந்த மாதிரி ஒருத்தர் சண்டை போட விடுறது,
இந்த குக் வித் கோமாளி எப்போ சரிவை நோக்கி நகர்ந்தது? டிஆர்பி ரைஸ் ஆகணுன்றதுக்காக நீங்கள் இரட்டை அர்த்த வசனங்களை நீங்கள் வந்து சேர்த்தீங்க. இதுதான் முதல் காரணமே. இப்போ நீங்கள் இதை ஆரம்பிச்சிட்டீங்க, இந்த சண்டை சச்சரவு. இது எங்கே போய் முடிய போகுது? இதுனா பெரிய இதுக்காக போய் இன்னும் சுப்ரீம் கோர்ட்டை போக போகுது இந்த சண்டை சச்சரவு. உங்களுக்குள்ளே எப்படியும் சமாதானம் தான் முடிய போகுது. இதை ஏன் ஒரு சேனலை விட்டுட்டு வேடிக்கை பார்க்குது? நீங்கள் சொல்லுங்கள். ஒரு சேனலில் விஜய் டிவி மேனேஜ்மெண்ட்டு இன்னும் தலையிட்டு இருக்கணும்ல. அப்போ மேனேஜ்மெண்ட்டுக்கு இதில் ஒரு ஆதாயம் இருக்குது. மேனேஜ்மெண்ட்டு தான் இதை பண்ண வைக்குதுன்னு சொல்ல வரேன் நான். இதுக்கு பின்னணியில் வந்து விஜய் டிவி மேனேஜ்மெண்ட் இருக்குது, அந்த ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்குது. இது வந்து ஒரு போலியான ஒரு கோழி சண்டைன்ற நான். கோழி சண்டை சொல்ல, கோழி சண்டை கூட நிஜமான சண்டை இருக்கும். இது வந்து போலியான சண்டை. இது திட்டமிட்டு நாடகம்ன்ற நான். என்னையா ப்ரொடக்ஷன் யூனிட் என்னையா நீங்கள் பண்ணுறீங்க? நீங்கள் இருக்க டிஆர்பி ரைஸ் ஆகுது, அதை ஏற்றத்துக்கு என்ன பண்ணுறது? அப்போ யாராவது அழுதா நல்லாயிருக்கும் சார், யாராவது சண்டை போட்டால் நல்லா இருக்கும் சார், 2 டபுள் அதாவது இரட்டை அர்த்த வசனங்களை பேச விடுவோம் சார். இப்படி ப்ரொடக்ஷன் யூனிட்டு செய்ய வைப்பாங்க. உத்தரவு வரும், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. இருக்க டிஆர்பி வந்து சரிஞ்சிக்கிட்டே வருது, தூக்கி நிறுத்துகிற வேலையை பாருங்கள் அப்படின்னு ஒரு. இல்லைன்னா இவங்க அந்த இவர் வடிவேல் பாலாஜி இருந்தார்ல, எல்லாரையும் விட்டு அழ விட்டானுங்க. அதை படம் எடுத்து காசாக்குனானுங்க. அவங்க தேஷ்பாண்டே, அவங்க பீகார், இவங்க பச்சை தமிழச்சி யார் மணிமேகலை, ரெண்டுமே ஒரே குட்டையில் ஒரு மட்டைங்க, சரிங்களா? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இவ்வளோ நாள் தெரியவே இல்லை. எப்படி கொண்டு வந்து விடுறானுங்க பாருங்க. மத பிரச்சனை, அதாவது கேட்டால் அவங்க வந்து சாதி பிரச்சனைலாம் கொண்டு வந்து விடுறான். ஸ்டேட்டு பிரச்சனை, 2 ஸ்டேட்டுக்கும் பிரச்சனை ஆகிடும் போல இருக்குது. பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்கும் இதனால் பிரச்சனை ஆகிடும் போல இருக்குது. தனிநபர் பிரச்சனை. ஆமாம், இப்போ தனிநபர் விமர்சிக்கிறாங்கல்ல. இந்த பொம்பளை வந்து பார்த்தீங்கன்னா பீகார் பொம்பளைங்க, இந்த பிரியங்கா தேஷ்பாண்டே. அப்போ நீங்கள் வந்து 2 ஸ்டேட்டுக்கும் பெரிய பிரச்சனை வரும் போல இருக்கே இதனால். அப்படிதான் ஆகுது. இதெல்லாம் கீழ்த்தரமான வேலை. இது சேனல் பண்ணக்கூடிய வேலை. சேனலில் ஒர்க் பண்ணக்கூடிய இந்த ப்ரொடக்ஷன் யூனிட்டில் இருக்கிறவங்க பண்ணுற கீழ்த்தரமான வேலை. ரொம்ப சந்தோஷம் சார். இதனால் வரைக்கும் மற்றவர்கள் சொன்ன கருத்துக்கும் நீங்கள் சொன்ன கருத்துக்கும் நிறைய வேறுபாடுகள், ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. பார்க்கக்கூடிய நேயர்களுக்குமே இந்த பிரச்சனையை எப்படி பார்க்கணுன்னு ஒரு புதுவிதமான பார்வையை நீங்கள் வந்து இப்போ தெரியப்படுத்தியிருக்கீங்க. இவ்வளோ நேரம் கலந்துக்கிட்டு உங்களுடைய உண்மையான கருத்துக்களை தெரியப்படுத்தியமைக்காக மிக்க நன்றி சார். நன்றிம்மா. நன்றி.